Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 35 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம யுமிரு கிறிஸ்டாவை லபக்குன்னு ஒரே கவா கவிட்டு அங்க இருந்து அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி வந்தால இவளுக்காண்டி இவனுங்க ரெண்டு பேரும் வேற வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. கரெக்டா இவங்க இருக்க இடத்துக்கு அவ வந்த உடனே நம்ம ரெய்னர் டைட்டனா மாறி அவங்கள காப்பாத்திக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்த மத்தவங்க எல்லாருமே குதிரையில அவனை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எர்வின் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கும் போது அங்க ரெய்னர் போயிட்டு இருக்கத பார்த்த உடனே அந்த டீம் கிட்ட அந்த டைட்டனா ஃபாலோ பண்ணும், சோ என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி முன்னாடி ஓடுவான். அவன் டீம் ஆளுகள்லாம் உடனே அவனை பச்சை பச்சா திட்டுவாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் திடீர்னு இந்த மாதிரி மாத்துறதுனால இந்த டைமும் அவங்கள பணயமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு கடுப்பாகும். பட் எர்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு சோல்ஜரா அவங்க கடமையை கரெக்டா பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப அந்த ஆர்மர்டு டைட்டன் எரனை கடத்திக்கிட்டு ஓடுது. அதுகிட்ட இருந்து எப்படியாச்சும் எரனை காப்பாத்தணும், அவ்வளவுதான். சோ அது வரைக்கும் என்ன ஆனாலும் சரி இந்த போராட்டம் நிக்காது. கடைசி ஆள் இருக்க வரைக்கும் செத்தாலும் பரவாயில்ல, எரனை இவங்களுக்கு இப்ப காப்பாத்தியே ஆகணும். இவங்க முன்னாடி ஓட பின்னாடி அந்த டைட்டன்ஸ் எல்லாம் வெறிகுண்டு விரட்ட என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஓடின அளவுக்கு அவன் வேகமா ஓடல. இன்னும் கொஞ்சமா குதிரையில வேகமா போனாலே போதும், அவங்கள புடிச்சிடலாம். மிகாசாலாம் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவனை கொல்ல போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இப்போ யுமிர் வேற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானே தெரியுது. அவளுக்கும் அதே நிலைமை தான். குறுக்க வந்தானா வாயிலே வெட்டுவா. மொத்தத்துல எரனை காப்பாத்த அவ என்ன வேணாலும் பண்ண ரெடி ஆயிட்டா. அவ முகத்துல அப்படி ஒரு வெறி. அந்த வெறிய பார்த்துட்டு அர்மீனே பயந்துட்டானா பாருங்களேன். அந்த டைம் யுமிர் வாயில வச்சிருந்த கிறிஸ்டாவை வெளியில எடுப்பா. நல்ல வேலை அவளுக்கு எந்த ஒரு காயமும் பண்ணல. அவளுக்கு பாத்தீங்கன்னா யுமிரை பார்த்ததுல அவ்வளவு ஹாப்பி. என்ன அவளை பார்த்தோன்னா லபக்குன்னு வாயில தூக்கி போட்டால, எப்படியும் கோவம் இருக்கும்னு நினைப்பா. பட் கிறிஸ்டா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவளுக்கு என்னன்னா இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவ வந்து இவளை காப்பாத்தனா அதெல்லாம் ஓகே தான், ஆனா திருப்பி எதுக்கு இங்க வரணும்னு ஒரே குழப்பம். யுமிர் தெளிவா சொல்லிட்டா, அவ நான் காப்பாத்தலாம் வரல, நான் ரெய்னர் பெர்டோல் கூட போறேன், நீ என் கூட வந்துரு. அந்த வாளுக்குள்ள ஃபியூச்சர்னு நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஒண்ணு கிடையாது. அதை விட்டு வெளியில வந்தா கூட நிம்மதியா இருக்கலாம். யுமிரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்ல. அண்ட் ஆல்சோ உள்ள இருந்து வெளியில வந்துட்டாங்கிறதுக்காக இவங்களை நினைச்சு உள்ளுக்குள்ள யாருமே கவலைப்பட போறது இல்லையே. அதாவது அந்த வாளுக்குள்ள கிறிஸ்டாக்கு கடுப்பாயிரும். உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வரதெல்லாம் ஓகே தான். வெளியில இருக்க டைட்டன்ஸ் எல்லாம் ஆமா உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, வெளியில வந்துருங்க. அண்ட் எங்க வயிறு எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்குது, எங்க வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குங்கன்னு சொல்லி வச்சுட்டு தலைவாணி கொடுத்தாமா உட்கார வைக்கும். எப்படியும் வாயில அள்ளி போட்டு லபக்குன்னு தின்னுருங்க. அங்க போய் இருக்கணும்னு சொல்றியே, நீ என்ன லூசாங்கிற மாதிரி கேட்பான். சோ யுமிரு அவங்க கூட போகணும்னு சொல்ல இவ வெளியில போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க எப்படியே மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. கிறிஸ்டாக்கு யுமிர் பேசுறது பாத்தீங்கன்னா லூசு தரமா இருக்குது. ஒருவேளை ரெய்னரும் பெர்டோல்ட்டும் மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படியே அமைதியாயிருவா. யாருமே பேச மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனாலும் கவலைப்படாத, நான் உன் கூட சேர்ந்து சண்டை போடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள சம்பவம் பண்ணிடலாம். உன்னால சொல்ல முடியாத விஷயங்கள் இருந்தாலும் நீ அதை பத்தி கவலையெல்லாம் படாத, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் உன் கூட நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்படி கிறிஸ்டா பேசுறதெல்லாம் கேட்ட உடனே யுமிர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுறது நல்லாவே தெரியும். அதாவது கிறிஸ்டா அந்த வால்ஸ்குள்ள தான் இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறா. ஐ மீன் மத்தவங்களோட இருக்கணும். யுமிர் என்ன பண்ணலான்ட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிச்ச உடனே பெர்டோல்ட் அவன் ஒரு சைடு நைஸா பேசிப்பாமா. அதாவது சர்வே காப்ஸ் இப்ப வந்துட்டாங்க, இங்க இருந்து இவங்க தப்பிச்சிட்டாங்கனாலே போதும், எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். அதை நம்ம எப்பவோ பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் அவங்க பக்கத்துல நம்மள பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு காரணமே உனக்காக நாங்க வெயிட் பண்ணது. நீ மட்டும் கிறிஸ்டாவை விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா நம்ம எப்பவோ எஸ்கேப் ஆயிருக்கலாம். இதெல்லாம் நாங்க எதுக்காக பண்ணோம் யுமிரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட மைண்டை நீ மாத்திக்க போறியா, மறுபடியும் அந்த வால்ஸ்குள்ள போறியா யுமிரு, சொல்லு யுமிரு சொல்லு அப்படின்னு இவன் ஒரு சைடு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கான். கிறிஸ்டா இருந்துட்டு நீ அவன் பேசுறதெல்லாம் கேட்காத, நம்ம வா போலாம் வா, இல்ல முடியாதுன்னு கத்திட்டு ஹிஸ்டோரியா அதாவது கிறிஸ்டாவை நான் எதுக்காக உன்னை தூக்கிட்டு வந்தேன்னா என்ன காப்பாத்திக்கிறதுக்காக. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இவளோட டைட்டன் பவரை இந்த மாதிரி ஆளுக கிட்ட இருந்து இவ திருடி இருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அவங்க இவளை கொன்றுவாங்க. அதுக்கு தான் ரெய்னரும் பெர்டோல்ட்டும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கானுங்க. அண்ட் இப்ப கிறிஸ்டா வந்து சாதாரண ஆள் இல்ல, இவ ஒரு வாலிஸ்ட். இவளுக்கு ஏகப்பட்ட உண்மைகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ உன்னை கொண்டு போனாதான் என்னோட ஃபியூச்சரை நான் காப்பாத்திக்க முடியும். அந்த டவர்ல இருக்கும் போது கிட்டத்தட்ட நான் சாகுற நிலைமைக்கு போயிட்டேன். அந்த டைம் நான் செத்துருவணும்னு அவ்வளவு பயந்தேன். எல்லாத்துக்கிட்டையும் நான் டைட்டனுங்கிறத மறைச்சு கடைசியில அந்த நிலைமையில நான் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு காரணமே உனக்காக தான் பண்ணது. ஆனா இது எல்லாமே எனக்காகவும் பண்ணது. அதனால பிளீஸ் ஹிஸ்டோரியா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு கத்துவான். உடனே கிறிஸ்டா சிரிச்சுக்கிட்டே யுமிர் நீ என் அருகில் இருக்கும் வரை என்னை தொடும் டைட்டன்ஸ் இன்னும் பிறக்கவில்லை மாமா அப்படிங்கிற மாதிரி நீ என் கூட இருந்தினாலே போதும், நான் உனக்கு சப்போர்ட்டா உன் கூடவே இருப்பேன்பா. அந்த டைம் நம்ம எரன் பாத்தீங்கன்னா கான்சியஸ்க்கு வந்துட்டான். அவன் கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹன்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெய்னரை போட்டு கண்ணை மேனிக்கு அட்டாக் பண்ணுவாரு.
பாரு அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பான். சரி அவரு மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரான்னு பார்த்தா ஒரு பெரிய படையே இப்ப அவங்கள சுத்தி வளைச்சிருச்சு. நிறைய பேர் எரனை காப்பாத்துறதுக்காக அவன் பக்கத்துல வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனா யுமிர் விட மாட்டான். அந்த கியஸோட கைத்த பூரா அத்து விடுவா. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மிகாசா கட்டுப்பாய் அவ கண்ணுல ஒரு போடு போட்டுட்டு அவளை கதற விட்டுக்கிட்டு வருவா. பாக்கணுமே, வெறித்தனமா இருக்கும். அந்த டைம் பெர்டோல்ட் பயந்து போய் அடிச்சு புரண்டு ரெய்னரோட கழுத்துக்கிட்ட போய் நின்னுகிட்டு எங்களை காப்பாத்துடாமா. கரெக்டா மிகாசா வந்து கத்திய வச்சு அவன் கழுத்திலேயே ஒரு போடு போட வரும்போது அவன் கைய வச்சு பிளாக் பண்ணிடுவான். அப்போ மிகாசா அந்த கேப்ல பெர்டோல்ட்ட லுக்கூடுவா. பாக்கணுமே, பெர்டோல்ட் எல்லாம் அவ கண்ணுல இருக்க வெறிய பார்த்துட்டு மிரண்டுட்டான், என்ன இப்படி பாக்குறான்னு. அந்த டைம் இந்த யுமிர் வேற தொல்லை பண்ணிட்டே இருப்பாளா. உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இவளை போட்டு தள்ளனா மட்டும்தான் எரனை காப்பாற்ற முடியும்னு. வரண்டின்னு சொல்லிட்டு சும்மா வெறித்தனமா சுத்திட்டு போவா. கரெக்டா இடையில கிறிஸ்டா வந்து தடுத்துருவா. அவளை கொல்லாத வேணான்னு. எனக்கும் என்ன இவளை கொல்லணும்னு ஆசையா, என் வழியில இவ இல்ல எவ வந்தாலும் சரி அவளை கொல்லாம விட மாட்டேன்பா. கிறிஸ்டா இருந்துட்டு இல்ல அவ ஒன்னும் வேணும்னு பண்ணல, அவளுக்கு வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்காம்பாளா. மிகாசா தெளிவா சொல்லிட்டா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கவும் டைம் இல்ல, வழிய விட்டு போலன்னா நான் வாயிலேயே போடுவேன். அதனால நீயே முடிவு பண்ணிக்க கிறிஸ்டா, உனக்கு யுமிர் வேணுமா எரன் வேணுமா, யாரை காப்பாத்தணும்னு நீயே சூஸ் பண்ணு. ஆனா நீ என் வழியில வந்தாலும் சரி போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் பாலா. இதை கேட்டுட்டு யுமிர் காண்டாய அட்டாக் பண்ண போவா. உடனே கிறிஸ்டா இருந்துட்டு வேண்டாம் அவளை அட்டாக் பண்ணாத, அவளை பத்தி உனக்கு தெரியல, உன்னை அவ போட்டு தள்ளிடுவா லூசு, அதனால ஒழுங்கா அசையாம இரு, அவளுக்கு என்ன வேணுமோ அவ பண்ணிட்டு போட்டும்பா. சரின்ட்டு யுமிரும் பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லாம சைலண்ட் ஆயிருவா. இங்க எரன் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ரெய்னரோட கழுத்தை போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு இருப்பானா. அட ஏன்டா ஏன் கொஞ்ச நேரம் பேசாம இரண்டானா, அதெல்லாம் முடியாதா, நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும், நன்னாரிப்பாயில சாவுடான்னு சொல்லிட்டு அவனை ஒரு சைடா வச்சு நசுக்குன்னு நசுக்கிட்டு இருப்பான். அவன் மூக்கெல்லாம் பாருங்க அப்படியே கருத்து போச்சு. அந்த டைம் வெளியில பேசுற சத்தம் என்னடான்னு பார்த்தா நம்ம மிகாசா, கோனி, அர்மின், ஷாஷா, ஜீனு அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே வெளியில தான் ரவுண்டு கட்டி நின்றுட்டு இருக்காங்க. பெர்டோல்ட் வெளியில வாடா கண்ணா, நீ வெளியில வந்தினாலே சிறப்பான தரமான செய்கைகள்லாம் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குது அப்படி அப்படின்ட்டு கொலை வெறியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம் கோனி இருந்துட்டு எப்பா பெர்டோல்ட் ரெய்னரு உண்மையை சொல்லுங்க, இது எல்லாமே பொய் தானே, நீங்க ரெண்டு பேரும் எங்களை ஏமாத்தெல்லாம் செய்யல, நாங்க சொன்ன எல்லாமே பொய், இவ்வளவு நேரம் சும்மா தான் பண்ணோன்னு ஏதாச்சும் சொல்லுங்களேன்டா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி அவங்க கிட்ட வரணுங்கிறதுக்காக ஷாஷா கோனி எல்லாம் அவ்வளவு போராடுவாங்க. ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு ஓடுவான். ஆனாலும் விடல, நீ இப்படி எல்லாம் ஓடி போக முடியாது, நம்ம எல்லாருமே 3 வருஷமா ஒன்னாதான் இருந்தோம், எல்லா சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அதுவும் பெர்டோல்ட் நீ எல்லாம் தூங்குவா பாரு, கர்ண கொடூரமா இருக்கும், காலையில எப்படா வரும் எப்படா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ண காலம். ஆனா நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க கூடவே இவ்வளவு நாள் எதையுமே காட்டிக்காம நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு ஜீன் ரொம்ப கட்டுப்புல கேட்பான். கோனி இருந்துட்டு டேய் உண்மையை சொல்லுங்க, அதெல்லாமே போய் தானே அப்படி அப்படின்னு அவன் ஒரு சைடு சென்டிமெண்டா பேசுவான். இப்படி அவங்க பேசுறதெல்லாம் கேட்க கேட்க பெர்டோல்ட்டுக்கு ரொம்ப கவலையாகும். சொல்லுங்கடா உங்க மண்டையில என்னதாண்டா ஓடிட்டு இருக்குதுன்னு கேட்பானா. அந்த டைம் புளியோதரையும் பொங்கலும் கால் முடைச்சு ஓடிட்டு இருக்குதுன்னு மிகாசா இடையில கவுண்டர் கொடுப்பா. கொய்யாலைகளா என்னங்கடா சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு அவங்க பாடியில இருந்து கழுத்தை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணுங்க, ஒவ்வொரு செகண்ட் நம்ம லேட் பண்ண எரனை காப்பாத்துறது ரொம்பவும் கஷ்டம். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஹியூமனிட்டிஸோட ரொம்ப பெரிய எதிரிங்க, அதனால அவங்களை கொல்றதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பெர்டோல்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு கத்துவான், யாருக்கு மக்களை கொல்லணும் எங்களுக்கா அப்படின்னு ஒண்ணு. அத்தனை பேருமே ஷாக் ஆயிருவாங்க. இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா, நாங்க பண்ணது எல்லாமே கொடூரமான விஷயங்கள் தான், சொல்ல போனா அதுக்கு எங்க எல்லாத்தையுமே கொல்லணும் தான், நாங்க பண்ண விஷயத்தை திருப்பி சரி பண்ணவும் முடியாதுதான், ஆனா நாங்க பண்ண விஷயத்தை கண்டிப்பா எங்களால ஃபுல்லா ஏத்துக்க முடியாது, நாங்க உங்க கூட சோல்ஜரா இருக்கும் போதுதான் இந்த ஒரு கொடுமையான விஷயத்தை எங்களால கடந்து போக முடிஞ்சது அப்படின்ட்டு இவங்க பண்ணது தப்பு தானே அவன் ஒத்துக்கிட்டு கதறி அழுவான். அதுக்கப்புறம் கோனி கிட்டையும் ஜீனு கிட்டையும் இது பொய் இல்ல உண்மைதான், நாங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணோம், உங்க எல்லாத்தையுமே நாங்க ஏமாத்திட்டோம், இது எதுவுமே பொய் இல்ல எல்லாமே உண்மைதான், இது எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தான், சொல்ல போனா இந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எங்களுக்கு தகுதி இல்ல, ஆனா எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, இதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி கதறி அழுவான். யுமிர் அவன் பேசினெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். அண்ட் அவளுக்குமே புரிஞ்சு போச்சு வேற ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. மிகாசா இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் புரியுது, எரனை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போங்க, எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம்பா. இல்ல என்னால முடியாது, யாராச்சும் எங்களை போட்டு தள்ளிட்டு வேணா அவனை தூக்கிட்டு போங்க, எங்களால கொடுக்க முடியாது நீருவான். அந்த டைம் ஹன்னஸ் வந்து கத்திட்டு இருப்பான், காய்ஸ் எல்லாம் சீக்கிரமா மேல இருந்து கீழே இறங்குங்க, ஐயோ இந்த எர்வின் மண்டையில என்னதான் ஓடிட்டு இருக்குதுன்னு தெரியலையே, எப்படி இப்படி கிறுக்குத்தனம் பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதான் ஆப்போசிட்ல இருந்து அவன் ஏகப்பட்ட டைட்டன்ஸை இவங்கள நோக்கி கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான். ரெய்னரை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சவன ரெய்னருக்கு முன்னாடி போய் அங்க இருந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி ஆப்போசிட்ல கூட்டு வரான். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடியும் டைட்டன்ஸ், பின்னாடி டைட்டன்ஸ் பிளஸ் இந்த சர்வே காப்ஸ், நடுவுல ரெய்னர், பெர்டோல்ட், யுமிர்
யூமிரும் மாட்டிட்டாங்க. சரி, இனி இதுக்கப்புறம் இறனை எப்படியாச்சும் இவங்க காப்பாத்துறாங்களா இல்ல இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு ரெய்னர் எஸ்கேப் ஆறானான்னு பரபரப்பான அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.